திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலூர் நிலாவெண் மதிசூடி ஏர் பரந்த இன வெள்வளை சோர என்னுள்ளங்கவர்கள்வன் ஊர் கலந்த உலகில் முதலாகிய ஓர் ஊர் இதுவென்ன வேர் பரந்த பிரமாபுரமேவிய குமான் இவனன்றே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் 11ஆம் திருமுறையில இன்றைக்கு பட்டினத்தாற்ற நான்மணி மாலையில தொடர்ச்சி படிக்க போறோம். 141 தனா படியுங்க. திருச்சிற்றம்பலம். அறிவில் ஒழுக்கமும் பிறிதுபடு பொய்யும் கடும் பிணித்தொகையும் இடும்பை ஈட்டமும் இணையன பலசரக்கேற்றி வினையெனும் தொல்மீகாமன் உய்ப்ப இந்நிலையிலே உடம்பை கப்பலாக உருவகம் செய்கின்றார். அறிவில்லாத ஒழுக்கமும் வேறுபடுத்தும் பொய்யும் கடுமையான நோயின் தொகையும் துன்பத் தொகுதியும் இத்தகைய பல சரக்குகளை ஏற்றி ஊழென்ற பலவினையான கப்பல் ஓட்டி செலுத்த அருவெனும் நடுநகர் ஒரு திறனின் நீத்தத்து புலனெனும் கோன்மீன் அலமந்து தொடர பிறப்பெனும் பெருங்கடல் உறப்புகுந்து அலைக்கும் துயர்த்திரை யுவட்டில் பெயர்ப்பிடமயர்த்து குடும்பமென்னும் நெடுங்கல் வீழ்த்து நிறையெனும் கூம்பும் இருந்து குறையா அந்த நிலை கருவெனும் நெடுநகர், அதாவது கரித்து தரித்தல் பிறவி எழுதல். ஒரு துறையில் வெள்ளம் புலன் என்னும் கிரகம் வருந்தி தொடர பிறப்பென்னும் பெருங்கடலில் பொருந்த புகுந்து அலைய செய்யும் துயர்திரியாய நீர்பெருக்கில் பெயர்ப்பிடம் மறந்து குடும்பம் என்னும் மலை தடுத்து மனத்தை அடக்கியாலும் பாய் மரம் முறிந்து குறையாத மனமெனும் தோணி பற்றி அந்த உணர்வெனும் நெடும்பாய் கீறி புணரும் மாய பெயர்ப்படுகாயம் கலங்கு புக விழா முன்னம் அலங்கல் மதியுடன் அணிந்த ஒதிய வீழ் சடிலத்து பையரவு அணிந்த தெய்வ நாயக துல் எயில் உடுத்த தில்லை காவல வம்பலர் தும்பை அம்பலவான நின் அருளெனும் நலத்தார் பூட்டி திருவடி நெடுங்கரை சேர்த்துமா செய்யே. தெளிவுரை. உணர்வெனும் நெடும்பாய் கிழிந்து தேகமாகிய சிறை கப்பல் கலங்கி கவிழ்ந்து விடுவதற்கு முன் தலை மாலையையும் குறைச்சந்திரனையும் அணிந்த சடையில் பாம்பை அணிந்துள்ள தெய்வ நாயகனே, மதில் சூழ்ந்த சிதம்பரத்தின் காவலனே, தும்பை அணிந்த அம்பலவாணனே, உன்னுடைய அருள் என்னும் வடம் கூட்டி திருவடியாகிய நெடுந்துறையில் நெடுங்கரையில் கொண்டு வந்து சேர்ப்பாயாக. செய்ய திருமேனி சித்தம் பலவருக்கென் தையல் வளை கொடுத்தல் சாலுமே ஐயந்தேர் சேயே வருமளவில் சிந்தாத மாத்திரமே தாயேயோ நமது கையில் சங்கு. இது செவிலியை கூட்டு. சிவந்த திருமேனியுடைய சிற்றம்பல நாதருக்கு என் மகள் கைவளைகளை கொடுக்க அமையும், அதாவது நேரும் ஐயனுடைய தேர் தூரத்தில் வரும்போதே நமது கையில் உள்ள சங்கு வளைகள் கலன்று விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதாம். கட்டளை கலித்துறை. சங்கிடத்தான் தனதாகச் சமைந்தது ஒருத்தி அங்கிடத்தாள் தில்லை அம்பல கூத்தற்கு அவர் சடைமேல் கொங்கிடத்தார் மலர் கொன்றை என்று கொன்றை என்று ஆங்கை நீயுமொரு பங்கிடத்தான் வெள்ளையேல் இல்லையேல் உன் பசப்பொலிவே. அது சரியா? கொன்றை என்றாங்கை என்று சரி. என்ன கொங்கிடத்தா
கொங்கிடத்தார்மலர் மலர் கொன்றை ஒன்று. என்றா எங்கை நீயும் ஒரு ஆ, பங்கடப்பா. சரி. இதுதான் தெரியும். ஆ, சரி சரி. சரி. ஓ, அப்படித்தான் படிச்சுக்கிறேன். ஓகே. ம். ஓ, நோ நோ நோ. அங்கு கங்கையும் வைத்துள்ளா என்று வருகுது, அது கீழே வருது. கொங்கிடத்தார்மலர் கொன்றை கொன்றை என்றா என்று கொன்றாய். ஆங்கு கங்கை என்று வந்திருக்கணும். கொன்றை என்று கொன்றை என்றா இந்த கீழே கங்கை கொன்றை வருது. என்றாயே அது கங்கை சேர்ந்து வரணும். அப்ப என்ன கொன்றை கொன்றை மலர் உள்ளது வைத்துள்ளவாய். என்றாய். அங்கு ஓகே ஓகே. கங்கையும் வைத்துள்ளாய். கொன்றை கொன்றென்று உள்ளது என்றாய். என்றாய். ஓகே ஓகே. என்றாயே என்ற அதுல அந்த கங்கையை அதுக்குள்ள மறைஞ்சு ஆ, நிக்குது. கங்கை தார்மலர் நீயும் ஒரு கொன்றை பங்கெடுத்தான். என்றாய், கங்கை நீயும் ஒரு ஒரு பங்கிடத்தான். ரைட் 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 ரைட். ஆனா அதுல வரையல். ஓ, ஆனா அது இல்லாட்டி அர்த்தம் இல்லாட்டியா சேர்ந்து உள்ளுக்குள்ள நிக்குது. விளங்கி படி. கங்கை ம். உள்ளுக்கு நிக்குது. ரைட். ம். தொக்கு நிக்குது. அத சொல்றது ஆ, தொக்கு நிக்குதாண்டு. ஆ, 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 ஆ. நீயும் ஒரு பங்கிடத்தான் வெள்ளையேல் இல்லையேல் உன் பொலியே. சங்க இடப்பக்கத்தினுடைய திருமாலின் இடமாகிய இடப்பாகத்தில் உமையாளைக் கொண்ட தில்லை அம்பல கூத்தன் பிரகாசமான சடையின் மேல் கொன்றை மலர் உள்ளது என்றாய். அங்கு கங்கையும் வைத்துள்ளாய் அல்லவா, உன் பசப்பு மொழிகளை விட்டுவிடு. நீங்க படிங்க, தினம் அனுபடிங்க. மாலினியும் ஒளிந்தது எனக்கு நன்றி மாலினியும் பவானியும் நிக்கினா அவையில் சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறண்டவ. ஆனா மாலினியும் பவானி, நீங்கள் எப்போ உங்களுக்கு படிக்க விருப்பம் வேண்டா படிக்கிறோம்னு சொல்லிட்டு படிக்கலாமா? ஒளிந்தது எங்கள் உறவு என்களோ ஏரியில் ஒன்னலார்கள் புறம் முன்னோர் நாள் விழுந்தெறிந்து துகளாக வென்றி செய்த வெள்ளி தில்லை நகர் போலியார் சுழிந்த உந்தியில் அழுந்தி மேகலை தொடக்க நின்றவர் நடக்க தொந்து அழிந்த சிந்தையிலும் வந்ததாகிலும் ஓர் சிந்தையால் ஒளிவது அல்லவே. எங்கள் உறவு இன்றோடு ஒளிந்து என்று சொல்லலாமோ, ஒளிந்தது என்று சொல்லலாமோ? நெருப்பில் பகைவர்களது திரிபுரங்கள் எரிந்து சாம்பலாயின. அத்தகைய வெற்றியை பெற்ற வில்லியனது தில்லை நகர் போன்றவர்கள் சுழித்த உந்தியிலே தொப்புளில் அழுந்தி மேகலையை விரும்பிச் சென்றவர் நடக்க முடியாத நிலையிலும் வந்தால் உன்னுடைய அருள் பார்வை அவர்களுக்கு கிடைக்கும் அல்லவா? நேரிசை ஆசிரியப்பா. அல்லல் வாழ்க்கை அல்லீதி செல்லுதற்கு கைதேருளந்து கார்வரும் என்று வித்து விதைத்து பார்த்து இருந்தும் கிளையுடன் தவிர பொருளுடன் கொண்டு முளை முதிர் பருவத்து பதியென வழங்கியும் துன்பம் தரும் வாழ்க்கையை முயன்று நடத்துவதற்கு ஏரை செலுத்தி தொழில் செய்து மழை பெய்யும் என்று விதையை விதைத்து வானத்தை பார்த்திருந்தும் கிளையுடன் தவிர பொருளுடன் கொண்டு முளைக்கும் காலத்தில் பதியென வழங்கியும். பதி அருள் அருள் திருவருள் அருளாவய அருளா அவை அருளாவயவர் அருளாயவ நோ அருளாய அவர் அம்பிடை நடந்தும் இருளுறு பவ்வத்து எந்திரங்கடாய் ஆய்த்து இன்று திரைப்பரப்பிற்குன்று பார்த்து இயங்கியும் ஆற்றல் வேந்தற்கு சோற்று கடன் பூண்டும் தாள் உளுந்து ஓடியும் வாள் உளுந்து உண்டும். சரியோ தெரியல பாப்போம். இரக்கமற்ற போர் வீரர் போர் மேல் சென்றும் இருள் நிறைந்த கடலின் கண் கப்பலாகிய இயந்திரத்தை செலுத்தி திரைப்பரப்பில் குன்று பார்த்து இயங்கியும் வல்லமை பொருந்திய பெரிய அரசர்க்கு பெற்று உண்ட உணவுக்கு கைமாறாக போர் செய்வதற்குரிய கடமையை செய்ய முயற்சி செய்து போர் செய்தும். அப்ப அது தாள் உளுந்து வாள் உளுந்துன்றது சரியோ? அதான் அப்படி அது போட்டு ஆற்றல் வேந்தற்கு சோற்று கடன் கொண்டும் தாள் உளுந்துண்டா அவன் கடமைகள் செய்கிறது. ஓடியும் வாள் உளுந்து போர் செய்யற அப்படிதான் அதுல போட்டிருக்குது. அப்ப சரி, என்ன படிச்சது வாள் உளுந்துன்னு தான் வருகுதாங்க. அது கடமைகளை தான் சொல்லி
சரி. நாங்கள் என்ன படிச்சு பழகுறோம், அப்ப அதை சரியா அதான் படிக்கணும். அறியா ஒருவனை செறி வந்து திரட்டியும் சொற்பல புனைந்தும் கற்றன களறியும் குடும்பப் பாசம் நெடுந்தொடரப் பூட்டி ஐவர் ஐந்திடத்தீர்ப்ப நொய்தில் பிறந்தாங்கு இறந்தாங்கு பிறந்தும். தெளிவுரை முன்பின் தெரியாதவனை தெரிவித்து சொற்களை புலந்துரைத்தும் படித்தவற்றை கூறியும் குடும்ப பாசமாகிய நீண்ட சங்கிலியை கூட்டி ஐம்பொறிகள் இழுத்த வழியில் சென்று எளிதில் பிறந்தது போலவே இறந்தும் இறந்தது போலவே மறுபடியும் பிறந்தும். கணத்திடை தோன்றி கணத்திடைக்கரக்கும் கொப்புட்செய்கை ஒப்பின் மின்போல் உழப்பில் யோனி கலக்கத்து மயக்கியும் நெய்யுரி வளர்த்து பெய்முகிற் பெயல்தரு தெய்வ வேதியர் தில்லை மூதூர். கண்ணிமைப் பொழுதுக்குள் தோன்றியும் அதேபோல் விரைந்து மறைந்தும் நீர்க்குமிழி போன்றும் மின்னல் போன்றும் அளவில்லாத பிறப்புக்களை எடுத்து அந்த கலக்கத்தில் மயங்கியும் வேள்வி தழல் வளர்த்து அதனால் மலையை உண்டாக்கும் அந்தணர் வாழும் தில்லை மூதூர். ஆடக பொதுவில் நாடகண்ணவிட்டும் கடவுட்கண்ணுதல் நடம் முயன்று எடுத்த பாத போதும் பாய்ப்புலிப்பட்டும் மீதியாத்து அசைத்த வெள்ளையிட்டு அரவும் சேய் உயர் அகலத்து 1000 குடுமி மண்கிடந்து இமைக்கும் ஓர் பேர அறமும் பொன்னம்பலத்தில் நடனமாடுகின்ற பெருமானின் தூக்கிய பாதமும் புலித்தோள் ஆடையும் மேலே அணிந்துள்ள வெள்ளிய பற்களையுடைய பாம்பும் உயர்ந்த 1000 தலைகளில் மாணிக்கம் விளங்குகின்ற ஆதிசேடனாக மாலையுமாக என்ன அழகா சொல்லி இருக்குது. அருள் பொதிந்து அலர்ந்த திருவாய் மலரும் நெற்றியில் திகழ்ந்த ஒற்றை நாட்டமும் கங்கை வழங்கும் திங்கள் வேணியும் கண்ணிடை பொறித்து மனத்திடை அழுத்தி ஆங்கு உள் மகிழ்ந்து உரைக்க உருதவம் செய்தனள் நான் முகன் பதத்தின் மேல் நிகழ் பதந்தான் உருதற்கு அரியதும் உண்டோ பெறுதற்கு அரியதோர் பேறு பற்றேற்கே. தெளிவுரை அருள் வழங்கும் உன் திருவாய் மலரும் நெற்றிக்கண்ணும் கங்கையும் பிறைச்சந்திரனும் சடைமுடியும் கருதல் பொறித்து மனத்திடை பொருந்தி ஆங்கு மனம் கழித்து உரைக்க நான் மிகுந்த தவத்தை செய்துள்ளேன். பிரமபதத்தை விட மேலான பதம் இதுவல்லவா பெறுதற்குரிய பேறு பெற்றேன் என்பதாம். பெற்றோர் பிடிக்க பிழைத்து செவிலியர்கள் சுற்றோட ஓடித்தோளா நிற்கும் ஒற்றை கை மாமருக சிறிய சிற்றம்பலத்தான் மாண்டேர் கோமருகிற் பேதை குழாம். பேதை குழாம் அதாவது அறியாமல் இருந்த பெண் பிள்ளைகளின் கூட்டம் தமது பெற்றோர்கள் தடுத்து நிறுத்தியதையும் விலக்கி செவிலித்தாய்கள் அவர்களை சூண்டு ஓடி வரச் சென்று தொழுகின்றார்கள். யானை மயங்கி வருந்த சிறிய சிற்றம்பலத்தான் குதிரை கட்டிய தேரில் போகின்ற அரச வீதியில் சென்று தொழுவார்கள் என முடிக்க. துறை பேதை எங்கே இனி தேறி உய்வாள் பிரமன் தனக்கு தாதைதன் தாதை என்று ஏத்தும் பிரான் தன் புலி இசை பிரான் கோதையன் தாமத் தன் கொன்றை கொடான் இன்று கொள்ள எண்ணி ஊதையும் காரும் துளியொடும் கூடியுலாவியே. கார்பருவம் வந்தது கண்டு தோழி கவன்று உரைத்தல் பேதை பெண்ணாகிய இவள் இங்கே இனி தேறியுள்ளா உய்வாள். பிரமன் தந்தைய திருமால் என் தந்தையே என்று ஏத்தும் பிரான் பெரும் பெற்ற புலியூராகிய சிதம்பரத்தில் கோயில் கொண்டிருப்பவன் கொன்றை மாலையே தரமாட்டான். இன்று அவளை கொல்ல எண்ணி வாடைக்காற்றும் மேகமும் மழையோடு கூடி வருகின்றன. ஆயால் இவள் எப்படி மனந்தேறி இருப்பாள் என்க. உலதி சலதி வாழ்விடம்
அமரர் தொழ உணாவென நுகரும் ஒருவர் ஊழியின் இறுதி ஒருவர் ஆழிய புலவு கமல் கரோடிகை உடைய புனிதர் பூசுரர் புலிசை அலர் செய் போதனி பொழிலின் நிழலின் வாழ்வதோர் கலவம் மயிலனார் சுருள் கரிய குழலினார் குயில் கருது மொழியினார் கடை நெடிய விழியினார் இதழிலவில் அழகியாரிடை கொடியின் வடிவினார் வடியளதும் அருமையார் எனது இதயம் முழுது மாழ்வரே. லவ் சாங் மாதிரி. தலைவன் தலைவியின் இயல்பை பாங்கனுக்கு உரைத்தல். அவர் சொல்றார், ஓகே, அலைகளுடைய கடல் வாழ்விடம், தேவர்கள் தொழ உணவென்று நுகரும் ஒப்பற்றவர், ஊழிக்காலத்தின் முடிவாகிய ஒருவர், ஆழமான புலால் நாற்றம் வீசுகின்ற தலை மாலையுடைய புனிதர், அந்தணர்கள் புலிசையில் மலர்தலை செய்கின்ற போதனை நிழலில் வாழ்வதோர் தொகையை உடைய மயில் போன்றவர்கள், சுருண்டகரிய கூந்தலை உடையவர்கள், குயில் போன்ற சொல்லை உடையவர்கள், நீண்ட கண்களை உடையவர்கள், இலவம் பூ போன்ற இடையினுடையவர்களை படமாக எழுதும் அருமையானவர் எவரோ அவரே என் இதயம் முழுதும் ஆள்பவர் ஆவார். அவர்தாம் என் காதலின் உருவை எழுத வல்லவர் என்றபடி. இணைக்குறள் ஆசிரியர். ஆளென புதிதின் வந்து அடைந்திலம் அத்தனின் தாளின்னுவல் தலையின் நியற்றி வழி வழி வந்த மரபினம் மொழி வந்துன் ஐந்தெழுத்து அவையம் சிந்தையிற்கிடத்தி நவவே போல நாடொரும் பழகி ஆளென புதின் வந்து அடநிலம் அத்த அதுல வருகுது நின் தாளின் அவள் தலையின் இயற்றி, அப்படித்தான் அது வேற வந்து அதுல அப்படிங்க. புதிதாக அடிமை என்று வந்தேன் இலாம் முதல்வ தந்தையே, உன் பாதங்களில் ஏவல் வழி நின்று கால் வழியாக வந்தவர்கள் உச்சரிப்பதோ உன் ஐந்தெழுத்து, அவை சிந்தையில் கிடத்தி விழிப்பே போல நாள்தோறும் பழகி. யோகாக்கா படிக்க போறீங்களா? இல்ல நான் இப்ப போயிடுவேனடா, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓகே ஓகே, கேட்டு. புதிதாக கனவிலும் நனவிட்டுங் காதலேயும் வினைகட கேட்பது நின் பெருங்கீர்த்தி மீட்பது நின்னறியல்லா புன்னறி படர்ந்த மதியில் நெஞ்சத்தை வரைந்து நிதி என அருத்தி செய்திடுவது உருத்திர சாதனம். கனவு நிலையிலும் சொல்கின்ற பிரியமுடையோம், இருவினை கட கேட்பது உன்னுடைய பெருங்கீர்த்தியாகும். மீட்பது யாதோ எனில் உன்னுடைய சைவனறி அல்லாத புன்னறி படர்ந்த என் மதியில்லாத நெஞ்சத்தை வரைந்து நிதி என வேட்கை உண்டாக்குவது உருத்திர சாதனமாகிய உருத்திராட்சத்தை. காலையும் மாலையும் கால் பெயர்த்திடுவது உன் ஆலயம் வலம் வருவதற்கே சால்பினில் கை கொடு குயிற்றுவது ஐய நின்னது கோயில் பல்பிணி குறித்தே ஓயாது. தெளிவுரை. காலை மாலையும் நான் நடந்து செல்வது உன் ஆலயத்தை வலம் வருவதற்கே, நிறைவுடு நான் கைகளை கொண்டு செய்வது ஐய உன் கோயில் திருப்பணிகள் குறித்தே ஆகும். உருகி நினைந்து அருகி சோர கண்ணிற் காண்பது உலகினும் காண்பனவெல்லாம் நீயே ஆகி நின்றதோர் நிலையே நாயேன். தலைகொடு சார்வதுன் சரண் வழியல்லால் அலைகடல் பிறழினும் ஆடாதே பொய்த்தவ வேடர் கைத்தகப்படுவதற்கு ஓயாமல் உருகி உன்னை நினைந்து
அருவி சோரக் கண்ணீர் காண்பது எல்லா இடங்களிலும் காண்பன எல்லாம் நீயேயாகி நின்றதோர் நிலையே. நாய் போன்றவனாகிய நான் தலையைக் கொண்டு சார்வது உன் பாதங்களை அல்லாமல் அலைகடல் புரண்டாலும் வேறு எதன் மீதும் பொருந்தாது. அதனால் பொய்த்தவ வேடர் கைத்து அகப்படுதற்கு இந்த அடாது என்றா பொருந்தாது என்ற கருத்துல வருது. ம். வஞ்சகச் சொல்லின் பார்வலை போக்கி சமயப்படுகுழி சமைத்தாங்கு அமை அமை அமைய அமைவையின் அமைய இன்மா அமைவையின் அமை வை நண்டு வருமா இல்லாட்டி ஓ அமைய சரி 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 இன்மானு அமைவையின் ம். சமைத்தான். அமைவயின் நான் நினைச்சேன் அமைய இன்மானுடமாக்களை இல்ல 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 அமைவை அமைந்திருக்கிறன்றதான் அதுல வரும். ம். அமையவின் மானுடமாக்களை வலிய புகுத்தும் ஆனா விரதத்து அகப்படுத்தாழ்ந்து அப்படுத்து சரி படிங்க படிங்க. ஆழ்ந்து வலை உணர்வு எனக்கு வருமோ ஆழ்ந்து வலை வண்டா வரும் ஆழ்ந்து ஆனா விதத்தை அப்படுத்தாழ்ந்து வலை உணர்வு எனக்கு வருமோ அப்படிதான் வரும். அது ஆ. விக்கோணும். ஆழ்ந்து வலையுணர்வு எனக்கு வருமோ உலர்தரு நுரையும் திரையும் நொப்புரு கொட்பும் பரையில் சீகரவாரியும் குறைகொடல் பெருத்தும் சிறுத்தும் பிறங்குவது தோன்றி எண்ணிலவாகி இருங்கடலடங்கும் தன்மை போலச் சராசரம் அனைத்தும் நின்னிடை தோன்றி நின்னிடை அடங்கும் நீ. வஞ்சகம் பேசிய சமயவாதிகளின் போக்கில் அகப்பட்டேன் என்கிறார். இவர்கள் சூழ்ச்சியினால் வெளியேற முடியாமல் தவித்தேன். நுரை திரை தடை சுழற்சி துளிகளின் வரவு ஒலியுடைய உடல் பெருத்தும் விளங்கி தோன்றி இவ்வாறு இயங்கும் தன்மை போல சராசரம் அனைத்தும் உன்னிடத்தில் தோன்றி உன்னிடத்திலே அடங்கும். இப்ப பட்டினத்தாட்ட கதை வாசிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இது விளங்கும். அவர் எப்படி போய் எப்படி வந்தவர்ன்றது நான் படிச்சேன்னா அப்ப எனக்கு அது விளங்குது. மற்றவைக்கு அப்படியோ தெரியல. ஒன்றினும் தோன்றாய் ஒன்றினும் அடங்காய் வானோர்க்கு அறியாய் மறைகளுக்கு எட்டாய் நான் மறையாளர் நடுவு புக்கு அடங்கி சம்பந்தில்லை மூதூர் அம்பலத்து ஆடுமும்பர் நாயகனே. தெளிவுரை என்றால் நீ ஒன்றிலும் தோன்றாய் ஒன்றிலும் அடங்காய் வானவர்களாலும் அறியப்படாதவன் நீ மறைகளும் தேடிக் கண்டில வேதியர்களின் நடுவில் புகுந்து செம்பொந்தில்லை மூதூர் அம்பலத்தில் ஆடுகின்றவன் நீயே. நீ தேவர் நாயகன். நாயனே நாயனைய என்னை பொருட்படுத்தி நன்களித்து தாயனைய நாய் அருளும் தம்பிரான் தூயவரை மென்துளாய் மாலோடையன் தேட வியன்தில்லை மன்றுளே ஆடும் மணி. நாய் போல கீழ்ப்பட்ட என்னை ஒரு பொருளாக கருதி நன்கு ஆதரித்து தாய் போல காப்பாற்றும் கடவுள் பரிசுத்தமான மனமுள்ள துளாய் மாலை அணிந்த திருமாலும் பிரமனும் தேட பெருமை பொருந்திய தில்லை மன்றுள் மணி போன்றவன் நடமாடுகின்றான். அது என்ன துளாய் மாலை தெரியுமா இருக்கும்? அதுல இது ஒரு மாலைன்ற பேர். அதுவும் திருமாலுக்கு துளசி மாலை பரிசுத்த மனமுள்ள துளாய் மாலை அணிந்த துளசி மாலையா இருக்கலாம். அப்படி இருக்கலாம் திருமால். ஆனால் ஆனா மெட்டலானதான் பெறுவதற்கு என்ன தெரியல. கட்டளை கழித்துறை மணிவாய் முகுழ்ப திருமுகம் வேற்ப அம்மன்றுக்கெல்லாம் அணியாய் அருள் நடமாடும் பிரானை அடைந்துருகி பணியாய் புலன் வழிபோம் நெஞ்சமே நெஞ்சமே இனி பைய பைய பிணியாய் கடை வழி சாதி எல்லோரும் பிணமென்னவே. அழகிய வாய் குவிய திருமுகம்பேற்ப அந்த அம்பலத்துக்கெல்லாம் ஆவரணமாய் அருள் நடம் புரிகின்ற பெருமானை போய் சேர்ந்து உருகி பணியாமல் புலன்கள் வழியாக செல்கின்ற நெஞ்சமே இனி மெல்ல மெல்ல நோய்வாய்ப்பட்டு கடைசியில் சாவாய். பின்னர் ஊரார் உனக்கு பிணம் என்று பெயர் வைப்பார்கள். ஆகவே உயிருள்ள போதே இறைவனை வழிபட்டு நற்கதி பெறுவாயாக என்பதாம்.
எல்லாம் இனி மடவரலாய் செய்குவது இனமாய் வண்டுகள் மலர் கிண்டித் தென்னா என முரல் பொழில் சூழ் தில்லையுள் அரணார் திருமுடி அணிதாமம் தன்னால் அல்லது தீராது என்னிடர் தகையாது உயிர் கருமுகிலேறி மின்னா நின்றது துளிவடையும் வர வீசா துளிவாடையுமோ துளிவாடையும் வர வீசா நின்றது பேசாயே. தெளிவுரை. கார்பருவம் கண்டு கலங்கிய தலைவிக்கு சிறிது இளம்பெண்ணே, இனி எப்படி முடியும்? என்ன செய்வது? கூட்டமாக வண்டுகள் மலர்களை திறந்து தென்னாட்டவரையே நுழைக்கின்ற சோலைகள் சூழ்ந்த சிதம்பரத்தில் சிவபெருமானுடைய திருமுடியில் உள்ள அழகிய மாலையால் அல்லது என்னிடர் தீராது. அந்த மாலையால் அல்லாது என்னிடர் தீராது. எண்ணியர் நிலைத்திராது. கரிய மேகங்கள் மேலேறி மின்னுகின்ற மழையும் வரப்போகிறது. பேசாமல் இருக்கிறாயே. இணைக்குரல் ஆசிரியர். பேசுவாளி பேசுவாளி ஆசையோடு மயங்கி மாசரு மனமே. பேசுவாளி பேசுவாளி கண்டன மறையும் உண்டன மலமாம் பூசின மாசாம் புணந்தன பிரியும். எவ்வளவு ஒரு அர்த்தமா இருக்குல்ல புதஞ்சிடக்கா. பேசுவாயே வாயாக பேசுவாயாக ஆசையோடு மயங்கி மாசுபடும் மனமே. பேசுவாயாக கண்டன மறையும் உண்டன உணவு பின்னர் மலமாகிவிடும். பூசிய மனப் பொருட்கள் மாசுபட்டு ஒன்று சேர்ந்திருந்தவை பிரிந்து போகும். அருமை. நிறைந்தன குறையும் உயர்ந்தன வணியும் பிறந்தன இறக்கும் பெரியன சிறுக்கும் ஒன்றொன்று ஒரு வழி நில்லா அன்றியும் செல்வமோடு பிறந்தோர் தேசொடு திகழ்ந்தோர் கல்வியிற் சிறந்தோர் கடும் திரள் மிகுந்தோர். நிறைந்திருந்தவை குறைந்து போகும், உயர்ந்திருந்தவை தாழ்ந்து போகும், பிறந்தவை அனைத்தும் இறந்து போகும், பெரியவை சிறியவையாகும், எதுவும் நிலைத்திரா. அதன்றியும் செல்வத்தில் பிறந்தவரும் பெருமையோடு வாழ்ந்தவரும் கல்வியில் சிறந்தவர்களும் திறமை மிக்கவர்களும் தொடர்ந்தது வருது. அப்படியே ஒரு பாட்டை பிரிச்சிருக்கணும். கொடையிற் பொழிந்தோர் படையிற் பயின்றோர் குலத்தின் உயர்ந்தோர் நலத்தினில் வந்தோர் இணையர் எங்குலத்தினர் இறந்தோர் இணையவர் பேரும் நின்றில போலும் தேரின் நீயும் அகுது அருதி அன்றே மாய. தெளிவுரை. கொடையாளிகளும் போர் வீரர்களும் உயர்குடியில் பிறந்தோரும் நிலைமிக்கவர்களும் எத்தன்மையராய் இருந்தாலும் எந்த குலத்தில் பிறந்தோராயினும் இறந்தோரே ஏனையவர் பேரும் நின்றில போலும் ஆராயுமிடத்து நீயும் அதை அறிவாயாக. இதுதான் உண்மை நிலை. காணல் நீர் பேய்த்திருந்தா காணல் நீர். பேய்த்தேர் போன்றும் நீ பெரும் உறக்கத்து கனவே போன்றும் நனவு பெயர் வெட்ட மாய வாழ்க்கையை மதித்து காயத்தை கல்லினும் வலிதா கருதி பொல்லா தன்மையர் இழிவு சாந்தனை நீயும். மாயக்கானல் நீர் போலவும் தூக்கத்தின் கண் தோறும் கனவு போலவும் நனவு போன்று சொல்லப்படும் மாய வாழ்க்கையை பெரிதாக நம்பி இந்த உடம்பை கல்லை காட்டிலும் வலிமையுடையதென்று கருதும் பொல்லாத்தன்மையர் இழிவை நீயும் சார்ந்தாய். நன்மையில் திரிந்த புன்மையாதலின் அழுக்குடை புலன் வழி இழுக்கத்தினொழுகி வளைவாய் தூண்டிலின் உள்ளிரை விளங்கும் பன்மீன் போலவும் மின்னுபு விளக்கத்து விட்டில் போலவும் நன்மையில் திரிந்த புன்மையாதலின் அழுக்குடை புலன் வழி இழுக்கத்தில் ஒழுகி வளைந்த வாயினுடைய தூண்டிலில் கோக்கப்பட்ட இடையை விளங்கும் சுவையால் கெடும் பல மீன்களைப் போலவும் மின்னுகின்ற வெளிச்சத்தை கண்டு காட்சியால் கெடும் விட்டிலை போலவும் மின்மினி பூச்சின்ற விட்டு. ஆசையாம் பரசத்தியானை போலவும் ஓசையின் விழிந்த புல்லு போலவும் வீசிய மனத்தின் வண்டு போலவும் உருவது உணரா சிறு புலி சேர்ந்தனை. தெளிவை பரசத்தாற் கெடும் யானையைப் போலவும் ஓசையாகிய கேள்வியால் கெடும் அசுனத்தைப் போலவும்
மூத்தலால் கெடும் வீசிய மனம். மூத்தலான முகந்து பார்க்கறதால. மூத்தலால் கெடும் வீசிய மனம் வண்டை போல ஐம்பொறிகளின் வசப்பட்டு துன்புற்றாய். துன்புற்றாய். நுண்ணூல் நூற்று தன்னகப்படுத்து படுக்கும் அறிவில் கீடத்து நுண்துளி போல ஆசை சங்கிலி பாசத் தொடர்பட்டு இடர்கெடு மனத்தினோடு இயற்றுவது அறியாது குடர்களு சிறை அறை குறுங்கு கிடத்தி மெல்லிய நூலை நூற்று அதனுள் அகப்பட்டு கொள்ளும் அறிவில்லாத சிலந்தி வருந்துவது போல ஆசை சங்கிலி பாசத்தில் சிக்கி இடர் நிறைந்த மனத்தோடு செய்வது அறியாது குடலோடு பொருந்திய சிறையில் அறை போன்ற உடலினுள் வளைந்து கிடக்கின்றாய். நல்ல உதாரணம். அதுல நல்ல உதாரணம். அந்த சிலந்தி நிறைய பின்னி போட்டு அதுக்குள்ளே தான் இருந்தவே இருந்தும். அது மாதிரிதான் எங்கட வாழ்க்கை. நாங்களே கூட்ட தேடி. கறவை நினைத்த கன்றனை இறங்கி மறவாமெனத்து மாசரும் அடியார்க்கு அருள் சுரந்தளிக்கும் அற்புத கூத்தனை மறையவர்தில்லை மன்றுளாடும் இறையவன் என்கிளை என நினைந்தனையே. பசு நிறைந்த கன்றனை இறங்கி பசு நினைச்ச உடனே கன்று பால் குடிக்க வருமாம். என்ன பசு இந்த கன்று பசு நினைக்க பசுக்கு பால் சுரக்குமா. அது மாதிரி மறவாமெனத்து மாசரு அடியார்க்கு அருள் சுடந்து அளிக்கும் நடராஜ பெருமானை வேதியர் தில்லை மன்றினுள் ஆடும் இறைவனை துதிக்கவில்லையே மனமே என்ன நினைத்தாய். கடவுளை கும்பிடாம இருக்கிறாயே. நினையார் மெலியார் நிறையழியார் வாழா புனைவார்க்கு கொன்றை போதுமோ அனை மீறும் மெச்சியே காண இயன் தில்லையான் அருளன் பிச்சியே நாளை பெறும். தெளிவுரை இறைவனை நினையாதவர்களும் அவனை நினைந்து மெலியாதவர்களும் நிறைவழியாதவருக்கு வீணாக அணிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கும் கொன்றை மாலை கிடக்குமோ. எல்லாம் புகழ்ந்து காண பெருமையுடையது இல்லையான் அருளை நாளைய தினம் பிச்சியே ஒரு வாழ். துளசிக்கு அது வந்திருக்கேன் துளலேன்னு வந்திருக்கு. கட்டுளை கலித்துறை பெறுகின்ற எண்ணிலேதாயரும் பேரும் யானும் மென்னையே உருகின்ற துன்பங்கள் கோடியும் பெறுகின்ற எண்ணிலி தாயரும் பேரும் யானும் என்னை உருகின்ற துன்பங்கள் என்று பிரிச்சுங்கண்டா ஈஸியா இருக்கு. பெறுகின்ற எண்ணிலி தாயரும் பேரும் யானும் என்னை உருகின்ற துன்பங்கள் 1000 கோடியும் ஓய்வோடும் சென்று இருகின்ற நாள்களும் ஆகி கிடந்த இடுக்கணெல்லாம் அருகின்றனதில்லை ஆளுடையான் சொம்பொன் நம்பலத்தே. பெறுகின்ற எண்ணற்ற தாய்மாரும் பிறவிதோறும் அத்தாய்மார்களால் பெறுதலையுடைய அடியேனும் அடைகின்ற துன்பங்கள் 1000 கோடியும் ஓய்வோடு நின்று முடிகின்ற நாளுமாகி எஞ்சியிருந்த இடையூறுகளும் அழிகின்றன. எங்கு எனில் தில்லையாளுடையான் செம்பன் அம்பலத்தில் என்றபடி. இன்னும் ஒரு 5-6 பாட்டோட பட்டினத்தாட்ட முடிஞ்சு மற்ற ஆசிரிய விருத்தம். அம்பலவர் அங்கணர் அடைந்தவர் தமக்கே அன்புடையர் என்னும் இது என் ஆணையை உரித்து கம்பளமும் வந்தரு. நேற்றும் இந்த கம்பளம் மற்ற ஆளாமல வருது என்னன்னு தெரியல. கம்பல் ஏதோ வேற அர்த்தம். உரித்த கம்பளம்னா உடைக்குதான் வந்திருக்கு. உடை என்ற பேர் தான். அதான் நானே இந்த லானா வருது. மற்றதுதான் கம்பளம் வராதானே. அதைத்தான் இதுல கம்பளம் மட்டும் போட்டிருக்கேன். கம்பளமும் வந்தருளு வீர்மதனன் கண்டருளு வீர்வெறிய காதல் அறியாதே
வம்பலர் நிறைந்து வசை பேச ஒரு மாடே வாடை உயிர் ஈரமணி மாமையும் இழந்து என் கொம்பல மருந்தகமை கண்டு தகவின்றிக் கொன்றை அருளீர் கொடியீர் என்றருளுவீரே. பொன்னம்பலத்தில் சொல்றேன். கம்பளம்ண்டா கம்பளத்தை தான் சொல்லியிருக்கான். பொன்னம்பலத்தில் கோயில் கொண்டிருப்பவர் அழகிய கண்களை உடையவர். தம்மை அடைக்கலமாக வந்து சேர்ந்தவர்களுக்கே அன்புடையவர். தன்னை கொல்ல வந்த யானையை உரித்தோ, நேற்றும் இப்படி யானை உரித்ததுக்கு தான் வந்தார். யானையை உரித்து அதன் தோலை போர்வையாக போர்த்து கொண்டவர். அதை வந்து அழித்திடுவீர். மன்மதன் அழிய கண்டருள்வீர். பெரிய காதலை அறியாமல் ஊரார் பழிதூற்ற வசை பேச ஒரு பக்கம் வாடை காற்று உயிரை அறுக்க அழகிய நிறத்தை இழந்து என் மகள் கலங்குகின்ற தன்மையை கண்டு தகவன்றி கொன்றை அருளீர் கொடியீர் என்று அருள்வீரே. அருளுவாளி அருளுவாளி புரிசடை கடவுள் அருளுவாளி தொன்றுளி தோன்றி நிலைத்தவ கரங்கும் புற்பத செவ்வியின் மகள் யாக்கைக்கு நினைப்பினும் கடிதே இளமை நீக்கம். மற்றதோடதான் நல்லா இருக்கும். தெளிவுரை. அருளுவாயாக அருளுவாயாக முறுக்கிய சடையுடைய கடவுளே அருளுவாயாக தோன்றி அழியும் நீர்க்குமிழின் இயல்பை போல மக்கள் யாக்கைக்கு இளமை நீக்கம் நினைப்பதை விட வேகமாக செல்வது. அதனும் கடிதே மூப்பின் தொடர்ச்சி அதனும் கடிதே கதுமென மரணம் வானால் பருகி உடம்பை வரித்தாக்கி நானால் பயின்ற நற்கா கூட்டம் இளைய தன்மை அது இதுவே இதனை மூப்பின் தொடர்ச்சி அதை விட வேகமாக செல்லக்கூடியது. மரணம் அதை விட வேகமாக செல்வது. வாழ்நாளை குடித்து உடம்பை பயனின்மையாக்கி பல நாள் பயின்ற அருள் செய்யாத யமனின் தன்மை இதுவாகும். எனதென கருதி இதற்கென்று தொடங்கி செய்தன சிலவே செய்யானிப்பென சிலவே அவற்றிடை நன்றென்ப சிலவே தீதென்ப சிலவே ஒன்றினும் படாதன சிலவே என்றிவை. நல்ல பாட்டப்பா. இவ்வுடலை எனதென கருதி இதற்கென்று தொடங்கி செய்தன சிலவே செய்கின்றனவும் சிலவே அவற்றுள் தீயன சில இவை இரண்டிலும் சேராதன சில. ஓ மை காட். கணக்கிடை நினைந்து கழிப்பவும் கலுள்பவும் கணக்கில் கோடி தொகுதி அவைதாம் ஒன்றொன்று உணர்வுளி வருமோ அனைத்தும் ஒன்றா உணர்வுளி வருமோ அனைத்தும் தெளிவுளி தேறல் செல்லேம் அழிய என்று இவை ஒருங்கனை நினைந்து மகிழ்தலும் அழுதலும் எல்லையற்றன. அவைதாம் ஒவ்வொன்று உணர்வுளி வருமோ அனைத்தும் சேர்த்து பார்க்கும் போது வருமோ என்பதை அறுதியிட்டு சொல்ல இயலவில்லை. கண்ட மனத்தின் செய்கை மற்றிதுவே நீயே அரியை சாலவும் பெருமதெரிபுரில் உண்டாய்த் தோன்றுவ யானையும் நீயே கண்டனை அவை நினை காணாதுதான் நின்வையின் மறைந்தோ அல்லை. நீ மனத்தில் செய்கை இவ்வளவுதான். நீயே மிகவும் அருமையுடையவர். எம்பெருமானே, ஆராயுமிடத்து உலகில் தோன்றியவை அனைத்தும் நீயே. அவற்றை நீ கண்டனை, ஆனால் அவை உன்னை காணவில்லை. அவை உன்னிடத்தில் மறைந்தனவோ. மாயாய் மன்னினை நீயே வாழி மன்னியும் சிறுமையிற்கரந்தோய் அல்லை பெருமையிற் பெருமோய் பெயர்த்தும் நீயே பெரியும் சேனிடை நின்றோயல்லை தேர்வோர்க்கு தம்மினும் அணியை நீயே. நீ மாயமாய் நிலைத்திருக்கின்றாய். நீ வாழ்வாயாக. நிலை பெற்றிருந்தாலும் சிறுமையில் மறையவில்லை. பெருமையில் பெரியோய் மறுபடியும் நீயேதான். பெருகினாலும் நீ தூரத்தில் இல்லை என்றாலும் தெளிந்தவர்களுக்கு நீ அருகில் உள்ளாய். அதுதான் இறைவன். அதான் என்ன நன்னியும் இழையொன்றின் மறைந்தோ எல்லை
இடையிட்டு நின்னை மறப்பதும் இல்லை மறைப்பினும் அதுவும் நீயே ஆகி நின்றதோர் நிலையே அகுதான்று நினைப்புருகும் காட்சி நிலை இதுவே. நெருங்கி இருந்தும் இடையில் மறைந்திருக்கவில்லை, இடையில் உன்னை மறைத்து கொள்வதும் இல்லை. அப்படி மறைந்தாலும் உனக்கென்று ஒரு நிலை உள்ளது. அதுவல்லாமல் உன்னை நினைப்பதற்கு உனக்கென்று தனி நிலை உள்ளது. நினைப்புறுங்காட்சியம் நிலை அதுவே இனி நீரப்பதொன்றுடையம் வனமருண்டு புன்னையும் புன்மையின் நினைத்து புலன் வழிபடரினும் நின்வையில் நினைந்தேம் ஆதல் நின்வையின் நினைக்குமா நினைக்க பெறுதல் அனைத்தொரும் நீயே அருளல் வேண்டும். வெய்முதிர் ஆராயுங்கால் எம் நிலை இதுவே இனி உன்னிடத்தில் யாசிப்பது ஒன்று உளது அது யாதெனில் மனம் மர்ச்சியடைந்து அற்புதமானதை நினைத்து புலன்கள் வழி அற்பமானதை நினைத்து புலன்கள் வழி மனம் சென்றால் அதை தடுத்து நிறுத்தி நின்வழி நினைக்குமாறு அருளல் வேண்டும். கைலை புல்லன எறிவிசும்பு அரிதாக இம்பருய்ய அம்பலம் பொலிய திருவளர் தில்லை மூதூர் அர்நடங்கு ஐற்றும் ஆதிவானவனே. மூங்கில் முற்றிய கைலை புல்லென எறி விசும்பு வறியதாக இவ்வளவு மக்கள் நற்கதி பெறுமாறு பொன்னம்பலம் விளக்கமுற திருவளர் தில்லை மூதூரில் அருமையான திருநடனம் செய்கின்ற ஆதிவானவனே. வானோர் பணியமணியாசனத்திற்கும் ஆனாத சென்றே மால் நாகம் பந்திப்பார் நின்றாடும் பைம்பொனின் அம்பலத்தே வந்திப்பார் வேண்டாத வாழ்வு. இந்திர பதவியும் சிவனடியார் வேண்டார் என்றபடி தேவர்கள் பணிய உயர்ந்த ஆசனத்தில் இருக்கும் குறைபாடில்லாத செல்வத்தை அரசை பெரிய நாக பாம்பை ஆபரணமாக கட்டி கொண்டவர் நின்று ஆடுகின்ற பொன்னம்பலத்தை வழிபடுகின்றவர் மேற்சொன்ன இந்திர பதவியை விரும்ப மாட்டார்கள் என்பதாம். கட்டளை கலித்துறை வாழ்வாகவும் தங்கள் வைப்பாகவும் மறையோர் வணங்க ஆழ்வாய் திருத்தில்லை அம்பலத்தாய் உன்னை அன்றி ஒன்றே தாழ்வார் அறியா சடுல நஞ்சுண்ட உண்டிலை ஆகிலன்றே மாழ்வார் சிலரை என்றோ தெய்வமாக வணங்குவதே. வாழ்வாகவும் தங்கள் சேம நிதியாகவும் தில்லைவாழ் அந்தணர்கள் வணங்க ஆட்சி செய்யும் திருத்தில்லை அம்பலத்தாய் உன்னை அல்லாமல் வேறொருவரை வணங்குபவர்கள் நடுக்கத்தை தரும் ஆலகால விடத்தை இவர் உண்ணாதிருந்தால் அன்றே மாண்டிருப்பர். அத்தனைய சிறிய தெய்வங்களையா வணங்க போகிறீர்கள்? இந்த கேள்வி மாதிரி. அவர் சாப்பிடாட்டி நாங்கள் இருக்க மாட்டோம், இருக்க மாட்டேன். அவர் நஞ்ச உண்டபடியாத்தான் நாங்கள் வணங்குமிடையீர் வரிது வல்லிடையாள் மேல் மாரசரமாரி பொலிய பெருமனத்தோடு உணங்கி இவள் தானும் எலிய பெருமிடற்கே ஊதையெறி தூவி உலவ பெருமடுத்தே பிணங்கி எரவோடு சடை நடமாடும் பித்தரெனவும் இதயம் இத்தனையும் மோரீரனங்கு வெறியாடு மறியாடு மது வீரும் மையலையும் ஐயலையும் அல்லதறியீரே. தமிழ் எப்படி விளையாட இருக்கு. துவளும் இடையினை உடையீர் வீணாக கொடியை போன்ற தலைவியின் மேல் காமன் அம்பு மாறி பொழியவும் மெனத்தோடு வருந்தி இவள் மெலிகின்றாள். அதுவும் அன்றி
குளிர்காற்று தீயை போல் துன்புறுத்துகிறது. இது சடைமுடியோடு ஆட நடமாடும் பித்தர் பொருட்டு என்பதை நீங்கள் அறியாமல் தெய்வத்தை நினைத்து வெறியாடுவதையும் ஆட்டை வெட்டுவதையும் செய்கின்றீர்கள். உண்மை நிலையை நீங்கள் அறியவில்லையே என்பதாம் இடையீர் என்பன நெற்றாய் முதலியோரை. நெற்றாய் ஆசிரியப்பா ஈரவேரித்தார் வழங்கு சடிலத்து புதிகொள் கங்கை மதியின் மீதசைய வண்டியங்கு வரைப்பின் எண்தோள் செல்வ ஒரு பால் தோடும் ஒரு பால் குளையும் இருபாற்பட்ட மேனி எந்தை. தெளிவை தேன் நிறைந்த மாலை சூடிய சடைமுடிகள் குடிகொண்டிருக்கும் கங்கை சந்திரன் மீது அசைய வண்டு மொய்க்கின்ற எல்லையின் 8 தோள்களை உடைய செல்வனே, ஒரு காதில் தோடும் மற்றொரு காதில் குலையும் என்று இருபாற்பட்ட திருமேனி கொண்ட எந்தை. கணக்கு கிடக்கவனா பலனத்தில்லை மூது ஆடக பொதுவில் நாடகம் நவிற்றும் இமயா நாட்டத்து ஒரு பெருங்கடவுள் வானவர் வணங்கும் தாதையானே மதுமலை பொழியும் புது மந்தாரத்து ஒளியுள்ள வயல்களையுடைய சிதம்பரம் என்ற பழமையான ஊரில் உள்ள பொன்னம்பலத்து நடமாடும் இமைக்காத கண்ணையுடைய ஒப்பற்ற கடவுள் தேவர்கள் வணங்கும் தந்தை போன்றவனே, தேன்மலை பொழியும் மந்தார மரத்து தேனியங்கு ஒரு சிறை கானகத்தியற்றிய தெய்வ மண்டபத்தை வகையமளி சிங்கஞ்சுமப்ப எறிமங்கையர் இமையானாட்டத்து அமையானோக்கத்து அம்மார்பு வருகச் செம்மாந்திருக்கும் வண்டுகள் மொய்க்கின்ற கானகத்தில் ஏறி அமைந்த தெய்வ மண்டபத்தில் ஐவகை ஆசனத்தை சிங்கன் தாங்க ஏறி மங்கியரது மார்பை தேவர்கள் கண்டு கழிக்க அமர்ந்திருக்கும். தர இன்னும் எத்தனை கண்டு பாருங்க, எனக்கு போகணுமில்லோ. இன்னும் 1.5 பக்கம் இருக்கு. 1.5 பக்கம்டா எத்தனை பாட்டு? பாட்டு பெரிய பெரிய பாட்டா? அதனாலதான் நானு முடியுது இல்ல. அதானா பெரிய பாட்டு நம்பர் 1 வந்தாலும் அதுக்குள்ளேயே நிறைய பாட்டு பிரிச்சு போட்டுருவோம். நான் இதோட நான் நிப்பாட்டுறேன். ஆனா செல்வத்தன் அதானே. ஆனா செல்வத்து வானோர் இன்பம் அதுவே எய்தினும் எய்துக அதுமென தேறு சொலாளர் உரு சினந்தெருகி எற்றையும் மீத்து குற்றம் கொளி ஈந்தும் போழ்ந்தும் குடைத்தும். தெளிவுரை குறையாத செல்வம் படைத்த தேவர்கள் அனுபவிக்கும் இன்பம் அவ்வளவே. என்றாலும் அவர்கள் அனுபவிக்க இருக்கும் துன்பங்கள் அளவில. துன்பம் தருபவர் கோபம் கொண்டு தாக்கியும் இழுத்தும் குற்றங்களை கூறி போர் தொடுத்தும். நாங்கள் முடிக்கிறோம் மேனு. அப்பதான் நாளை புதுசா தொடங்கலாம். சரி, ஓகே. வாழ்ந்தும் குறைந்தும் மதனாய்க்கு ஈந்தும் சக்குரல் வீந்தும் தீநீர் வாக்கியும் புழுக்குடை அழுத்து அழுக்கியல் சேட்டு பன்னடும் காலம் அழுத்தினா வரையில் தண்டத்து மாற கடுந்துயர். இவ்வாறு பல துன்பங்களை செய்தும், அதாவது மதநாய்க்கு ஈந்தும் செக்கிலிட்டு ஆட்டியும் வெந்நீரில் போட்டும் நரகத்தில் சேர்த்தும் சேற்றில் அழுத்தியும் என்று பல திறன தண்டித்து மாறா கடுந்துயர் விளைவிப்பர். நிறை அஞ்சேரினும் சேர்க உரையிடை ஏனோர் என்னை ஆனாது விரும்பி நல்லெனினும் என்க அவரே அல்லன் எனினும் என்க நில்லா திருவொடு திளைத்து பெருவளம் சிதையாது. இவ்வாறு பல துன்பங்கள் அடைந்தாலும் அடைக. சொல்லளவில் என்னை மிகவும் விரும்பி நல்லவன் என்று சொன்னாலும் சொல்லட்டும், அவரே என்னை நல்லவன் அல்லன் என்று சொன்னாலும் சொல்லட்டும், நான் என் கொள்கையிலிருந்து மாறாமல் இருப்பேன். இன்பத்து அளந்தினும் அளந்து துதையினும் துதைக முன்பின் இளமையோடு பழகி களி
குறுகாது என்றும் இருப்பினும் இருக்க அன்றி இன்றே இறக்கினும் இறக்க ஒன்றினும் வேண்டலும் மிலனே வெறுத்தலும் மிலனே. அதனால் நான் இன்பத்தை பெற்றாலும் துன்பத்தில் அழுந்தினாலும் ஒன்றே. முன்பு போல இளமை மூப்பு அடையாமல் இருப்பினும் இருக்கட்டும், அல்லது இன்றே உயிர் போனாலும் போகட்டும். ஆண்டலை ஆண்ட கைக்குருசில் நின்னடியாரோடும் குழுமி தெய்வ கூத்து நின் செய்ய வாதமும் அடையவும் அணுகவும் பெற்ற கிடையா செல்வம் கிடைத்தலானே. இனிமேல் நான் எதையும் உன்னிடம் விரும்பி கேட்க போவது இல்லை, வெறுக்க போவதும் இல்லை. உன்னுடைய அடியாரோடும் குழுமி தெய்வ கூத்தாடும் உன்னுடைய செம்மையான பாதங்களை அடையவும் அணுகவும் பெற்ற இணையற்ற செல்வம் எனக்கு கிடைத்து விட்டது. ஆனேறு போந்தால் அழிவுண்டே அன்புடைய நானேதான் வாழ்ந்திடனும் நன்றன்றே. வானோர்க்கு வானோங்கு வாமான் பொழில்தில்லை மென்றை பொலிவித்த கோமானை தெருவே கொண்டு. கோமானை இந்த தெருவழியே கொண்டு வந்தால் ஏதாவது கஷ்டமுண்டோ? வானளவு புகழ் படைத்த பொன்னம்பலத்தில் எழுந்தளிருக்கும் கோமானை இத்திருவழியே கொண்டு வந்தால் காளையே உனக்கு ஏதாவது கஷ்டம் உண்டோ? அன்புடைய நான் அவனை கண்டு நல்வாழ்வு பெற்றால் உனக்கு நல்லது தானே. கடைசியா காளைய கேக்குறாரு, உனக்கு வர இந்த தெருவால கொண்டு வந்தா உனக்கு ஏதாவது கஷ்டம் உண்டு கேக்குறாரு. வேறு அருடாக்கா படியுங்கோ. கொண்டல் வண்ணத்தவன் நான்முகன் இந்திரன் கோமகுட தண்டர் மெண்டித்தொளம் அம்பல கூத்தனுக்கு அன்பு செய்யா மெண்டர் மெண்டி திரிவார் எனக்கு நானவந்தன் தொண்டர்க்கு தொழும்பாய் திரிய தொடங்கினே. தெளிவுரை, இறைவனுக்கு அன்பு செய்யாதவர்கள் துன்புறுவார்கள். அவனுடைய தொண்டருக்கு ஒவ்வொரு வரியா சொல்லணுமே. அவனுடைய தொண்டருக்கு தொண்டனாக உள்ள சும்மா படியுங்க. அவனுடைய தொண்டருக்கு தொண்டனாக உள்ள எனக்கு என்ன பயம். நீலமேக சாமள வண்ணனுமாகிய திருமாலின் நான்முகனும். நீலமேக சாமள வண்ணனாகிய திருமாலும் நான்முகனும் செல்வமுள்ள இந்திரனும் முடிசூடிய தேவர்களும் நெருங்கி வந்து தொழுகின்ற அம்பல கூத்தனுக்கு அன்பு செய்யாத செருக்கு கொண்டவர்கள் செருக்கோடு திரிவார்கள். ஆனால் நான் இனி செய்ய போவது யாதெனில் அடியாரின் அடியார்களுக்கு அடிமை தொண்டு புரிபவனாக திரிய தொடங்கி விடு. பட்டினத்தார் சொல்றாரு. பட்டினத்தார் அது கொஞ்சம் பாட்டு தான், அது முடிய வேற யாக்கள்ட வரும். 11 புராணம் 9 பேர் 11 பேர் செய்திருக்கணும், 12 பேர் படிச்சிருக்கணும். அதுல நாங்கள் ஒவ்வொருத்தரா படிச்சு கொண்டு போறோம். ஆசிரியர் சந்த விருத்தா தொடர நரைத்து அங்க முன்புளவாயின தொழில்கள் மறுத்தொன்றும் ஒன்று இடாததொரு சுழிவுதலை கொண்டு புன்புலை வாரிகள் துளை ஒழுகக் கண்டு சிந்தன ஓய்வொடு நடைகட முட்கொண்ட பெண்டிர் பெறா ஒரு நடலை நமக்கென்று வந்தன பேசிட நலியிரு மற்கு அஞ்சி உண்டி வேறா விழு நரக உடற்கன்பு கொண்டலைவேன் இனி மிடலொடிய பண்டிலங்கையர் கோனொரு விரலின் அமுக்குண்டு பண்பல பாடிய விறகு செவிக்கொண்டு முன்புளதாகிய வெகுளி தவிர்த்து அன்று பொன்றியிடா வகை திடமருள் வைக்கும் செழுஞ்சுடரூறிய தெளிய அமுதத்தின் கொழுஞ்சுவை நீடிய திலைநகர்
கொடுஞ்சுவை நீடிய திலை நகரிற் செம்பொன் அம்பலமேவிய சிவனை நினைக்கும் தவம் சதுராவதே. அங்கங்கள் எல்லாம் முன்புள்ளபடி இயங்காமல் இருக்கும் நிலையை விவரிக்கின்றார். தொடர்ந்து நிறை தோன்றலாயிட்டு முன்போல அங்கங்கள் வேலை செய்ய முடியாமல் தளர்ந்து விட்டன. ஐம்புலன்கள் வழியாக அழுக்கு தாரைகள் இழிந்தன. சிந்தனை சரியாக இல்லை. நடை தளர்ந்தமையால் மனைவியரும் மிததுக்க வந்தவாறு ஏளனமாக பேசுகின்றனர். துன்புறுத்துகின்ற இடிமேல் வந்து கஞ்சி உணவை உண்டு மியூட் பண்ணிருக்காதேங்க. கஞ்சி உணவை உண்டு நரகமாகிய இவ்வுடலுக்கு அன்பு கொண்டு அலைந்தேன். இனிமேல் செய்ய போவது யாதெனில் வலிகெடுமாறு முன்பு ராவணன் இறைவனது கால் விரலினால் அழுந்த பெற்று சாமவேதம் பாடினான். இறைவன் மனமிளகி முன்பிருந்த கோபத்தை தவிர்த்து அவனுக்கு அருள் செய்தார். அத்தைய பெருமானின் அமுதமயமாகிய தில்லைநகரில் செம்பன் அம்பலத்தில் மேவிய சிவனை நினைக்கும் தவமே மேம்பாட்டை கொடுப்பது என்பதான். நரதிர வந்தாலும் எங்களுக்கு நரதிரையே ஒரு அறிவுரை சொல்லிட்டுது, நீ போறேன். ஆனாலும் நாங்கள் நரைக்கு டைய அடிச்சு போட்டு, ஆனா பிறகு கை காலெல்லாம் நோவுது, அங்க எல்லாம் வீங்குது, நோவுது. நாங்கள் அதையும் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்துக்கொண்டு ஐயோ என்னண்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, நாங்கள் இது எங்களுக்கு கடைசி காலம். இனியாவது இந்த இறைவனை நாங்கள் வெற்ற பாதங்களை இறுக பிடிச்சு கொண்டு இருந்தாதான் எங்களுக்கு அடுத்த ஒரு பிறப்பு எங்களுக்கு கிடையாது. ஏனென்றா பிறந்து நாங்கள் இன்பம் அடைகிறோன்னு நினைச்சு கொண்டு ஒரு மயக்கத்துல இருக்கிற முடியும். ஆனா இந்த வாழ்க்கை ஒரு துன்பம். நேரு செய்வன்பா. சதிர்முகன் தந்தைக்கு கதிர்விடு கடவுள் ஆளி கொடுத்த பேரருள் போற்றி வெற்றியோடு பணிந்த இயற்கர்கோனுக்கு மாநிதி இரண்டும் மானா பெருவளத்து அழகை ஒன்றும் தளர்வின்றி நிறுவிய செல்வம் கொடுத்த செல்வம் போற்றி. பிரமனுடைய தந்தையாகிய திருமாலுக்கு ஒளிவிடுகின்ற தெய்வத்தன்மை பொருந்திய சக்கரத்தை அருளிய உன் திருவருளுக்கு வணக்கம். முயற்சியோடு பணிந்த இயக்கர்கோனாகிய குபேரனுக்கு சங்கநிதி பதிமநிதி ஆகிய இரண்டு நிதிகளையும் குறையாத பெருவனத்தை உடைய அழகா புரியையும் எல்லையற்ற செல்வத்தையும் அளித்த சிவனே உனக்கு வணக்கம். இந்த இவர் பட்டினத்தர் தான் எங்களுக்கு வடிவ தெளிவுபடுத்துறார். பிரமனுடைய தந்தை திருமாலன் சொல்லல, நான் இன்றைக்கு தான் இதை கேள்விப்படுறேன். தெரியும் எங்களுக்கு திருமாலின் பொக்குள்ள இருந்துதான் அவர் வந்தவர், உந்தியில இருந்தான் வந்தவர் என்று தெரிஞ்சாலும் எங்களுக்கு அப்படி நாங்க கட் பண்ண பண்ணி பார்க்கல. பிரமனுடைய தந்தை திருமாலண்டு யாருமே சொல்லல. எந்த தேவாரங்கள்லயும் இந்த இதுல இவர் பட்டினத்தர் தான் சொல்றாரு. எனக்கு ஒரு புதுமையா இருக்குது. அருணாக்கா படிங்க. தாழ் நிழல் அடைந்த மாணிக்காக நான் முறை புரளாது கோன்முறை வெளித்து பதைத்து வருங்கூற்றை படிமிசை தெறிக்க உதைத்து அளித்த உதவி போற்றி. தெளிவுற உன்னுடைய பாதரக விந்தைகளை பாதார விந்தங்களை என்று வந்திருக்கணும். ஓகே, விந்தகளை என்று இருக்கு. படிங்க. உன்னுடைய பாதார விந்தகளை சரணமாக பிரமசாரியாகிய மார்க்கண்டேயனுக்காக நாள் தவறாமல் தன் பணியை செய்து வரும் யமன் வந்தபோது அவனை உதைத்து மார்க்கண்டேயனுக்கு நீண்ட ஆயுள் அளித்த உன் உதவிக்கு வணக்கம். குலைந்த நிலையாத்தவர் படுவேர் அவலமிட இன்றி விலக்கி கடல் விடமருந்தின கருணை போற்றி. தவிராச்சீற்றத்து அவுணர் மூவையில் அனல் கொழுவி ஒரு நொடி பொடிபட வில்லொன்று வளைத்த வீரம் போற்றி. மிகுந்த நடுக்கத்தினை அடைந்த தேவர்களின் துன்பத்தை தாழாமல் விலக்கி கடலிலிருந்து எழுந்த ஆழகால விடத்தை பரியின உன் கருணைக்கு வணக்கம். திருபுராதிகளின் 3 கோட்டைகளை தீயிட்டு கொளுத்தி
ஒரு நொடியில் சாம்பலாகுமாறு மேருமலையை வில்லாக வளைத்த உன் வீரத்துக்கு வணக்கம். நிறைய கதைகள் நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டு போகலாம் இது படிக்கிறதால். பூமென் கரும்பொடு பொடிவள நிலத்து காமனை பார்த்த கண்ணுதல் போற்றி தெய்வயாளி கைமுயன்று கிழித்தென கரியொன்றுரித்த பெருவிரல் போற்றி கரும்பு வில்லோடு சாம்பலாகுமாறு மன்மதனை எரித்த உன் நெற்றிக் கண்ணுக்கு வணக்கம். சார்காவனத்து முனிவர்கள் ஏவிய யானையை கிழித்து அதன் தோலை போற்றிய உன் பெரு வெற்றிக்கு வணக்கம். இப்ப காமனை எரித்த கதை வந்துட்டு இதுக்குள்ள தார்காவத்து முனிவர்களை இந்த ஏவிய யானையை கிழித்து யானைய இந்த தோலை உரித்து அவர் போட்டவர் ஆடைய. அப்ப இதுல 2 கதை வந்துட்டு பண்டு பெரும்போர் பார்த்தவனுக்காக கொண்டு நடந்த கோலம் போற்றி விரற்பதம் ஒன்றில் வெள்ளி மலை எடுத்த அரக்கனை நெரித்த ஆண்மை போற்றி. நான் அருணாக்காவுடையில சாரி. முன்பு பெருவீரனாகிய அர்ஜுனனுக்காக பார்த்தனண்டா அர்ஜுனன் பார்த்தனண்டா அர்ஜுனன் நீ எடுத்த வேட்டுவ கோலத்துக்கு வணக்கம். வெள்ளி மலையை எடுத்த ராவணனை கால் விரல் ஒன்று நாள் நெரித்த உன் ஆண்மைக்கு வணக்கம். அருணாக்கா படிங்க சாரி, நான் மறந்துவோன். விலங்கள் விண்டு விழுந்தன முன்னாள் சலந்தரன் தடிந்த தண்டம் போற்றி தாதையரே இந்த வேதிய சிறுவர்க்கு பரிகலம் கொடுத்த திருவிழம் போற்றி நின்மகள் வழிபட தன் மகன் தடிந்த தொண்டர் மனையில் உண்டல் போற்றி தெளிவுரை மலை பிளவுபட்டு விழுந்தது போன்று சலந்தரனை அளித்த உன் சாற்றலுக்கு வணக்கம். தன் தந்தையின் கால்களை வெட்டி சண்டீசருக்கு உன்கலம் கொடுத்த உன் திரு உள்ளத்துக்கு வணக்கம். உன்கலம் தாம் ஏற்ற நிவேதனம் உன்னை உபசரிக்க தன் மகனாகிய சீராள தேவனை அறிந்த சிறுதொண்ட நாயனாருடைய வீட்டில் நீ உண்டமைக்கு வணக்கம். அங்க உண்டமைக்கு தான் வணக்கம் சொல்றார் பாத்தீங்களா. வெண்ணெய் உண்ண நுகு வந்து நந்தா விளக்கை நுகர்ந்து பூவையர்த்த தாவு புல்லெலிக்கு மூவுலகால நொய்தினில் அளித்த கைவளம் போற்றி வெண்ணெய் உண்பதற்காக எண்ணி வந்த நந்தா விளக்கை தூண்டி எரிக்கு மூவுலகு ஆள விரைந்து அருள் செய்த உன் கை வண்ணத்திற்கு வணக்கம். இதில் குறிக்கப்பட்டது கோச்சங்கச்சோழர் வரலாறு ஆகும். இல்லையே நந்தா விளக்கை தூண்டி எலிக்கு மூவுலகு அழைத்தது மாவலி சக்கரவர்த்தி. பிள்ளையா போட்டுட்டீனா ஓமன்றீங்களா? அது கோச்சங்கச்சோழன் சிலந்தி. சிலந்தியா? இது மாவலி. அவருக்கு மாவலி அவர் எலி வந்து அந்த தண்ட வாழை தட்டி விட்டபடியே அந்த விளக்கு எரிஞ்சு பிறகு அடுத்த பிறப்புல அந்த நன்மைக்காண்டி அடுத்த பிறப்புல மாவலி சக்கரவர்த்தியா தான் பொழையா போட்டுட்டின. பொங்குளை அழல்வாய் புகை இப்படி எத்தனை எங்களுக்கு பிள்ளையா போட்டு காட்டின முதலியா. பொங்குளை அழல்வாய் புகை விழியொருதனி சிங்க கொன்ற சேவகம் போற்றி வடமிடற்று எறும்பலி மணியுகு பகுவாய் உரகம் பூண்ட ஒப்பனை போற்றி கங்கையும் கடுக்கையும் கலந்துளி ஒரு வாழ் திங்கள் சூரிய செஞ்சடை போற்றி பொங்கும் பிடரியையும் அனல் போன்ற வாயையும் உடைய புகை விழியையும் உடைய சிங்கத்தை கொன்ற உன் ஒப்பனைக்கு வணக்கம். கொடிய பாம்பை அணிந்துள்ள உன் ஒப்பனைக்கு வணக்கம். கங்கையும் கொன்றையும் கலந்து ஒரு பக்கத்திலும் திங்களை மறுபக்கத்தில் சூடிய உன் செஞ்சடைக்கு வணக்கம். கடவுள் இருவர் அடியும் முடியும் காண்டல் வேண்ட கனற்பிளம்பாயி நீண்டு நின்ற நீளம் போற்றி ஆலம் பில்கு நின் சூலம் போற்றி கூறுதற்கு அரிய நின்னேறு போற்றி தெளிவுரை திருமாலும் பிரமனும் முறையே உன் அடியையும் முடியையும் காண்பதற்காக முயன்ற போது நீ கனற் பிளம்பாயி நீண்டு நின்ற உன் நீளத்திற்கு வணக்கம். விஷம் கக்கும்
உன் சூலத்துக்கு வணக்கம். சொல்வதற்கு அரிய நின் வாகனத்துக்கு வணக்கம். ஏலம் வெப்பன் மகிழும் மகட்கீட பாகம் கொடுத்த பண்பு போற்றி. தில்லை மாநகர் போற்றி. தில்லையுற்றம்பொன் அம்பலம் போற்றி. அம்பலத்து ஆடும் நாடகம் போற்றி. என்றாங்கு ஒப்பற்ற மலையரசன் மகளும் மகளாகிய மாதேவிக்கு இடப்பாகம் கொடுத்த உன் பண்பிற்கு வணக்கம். உன்னுக்கு உண்ணன் உன் பண்புக்கு வணக்கம். தில்லை மாநகருக்கு வணக்கம். தில்லைகள் சொம்பொன் அம்பலத்திற்கு வணக்கம். அம்பலத்தாடும் உன் நாடகத்திற்கு வணக்கம். என்றும் போற்றினும் எந்தனக்கு இறைவ ஆற்றல் இல்லையாயினும் போற்றி போற்றி நின் கொலாம் பூவடிக்கே. போற்றி நின் பொலாம் பூவடிக்கே. எனக்கு இறைவனே, உன் திருவடிகளை எப்போது போற்றும் ஆற்றல் எனக்கு இல்லை என்றாலும் எனக்கு அருள் செய்வாயாக என்பதாம். திருச்சிற்றம்பலம். பட்டினத்தார் வாழ்க. பட்டினத்தார் தாழ் போற்றி. ஓம் நமச்சிவாய. நாளைக்கு திருக்கழுமல மும்மணி கோவை, அதுவும் பட்டினத்தார்தான்.